ஹலோ ட்ரேடர்ஸ். பேங்க் நிஃப்டில உங்களுக்கு சிபிஆர் அண்ட் கேமரா செட்டப் பேஸ் பண்ணி ஒரு வீக்லி ரிவ்யூ குடுக்கணும்னு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ எங்கெங்கலாம் வந்து சப்போர்ட்டா கேமரால வந்து எடுத்துட்டு மேல போயிருக்கு, எங்கெல்லாம் வந்து கேமரால ரெசிஸ்டன்ஸா எடுத்து கீழ வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ இது வந்து ஃபர்தர் வீக்ல வர ட்ரேடிங்க வந்து நீங்க பிளான் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த சிபிஆர் அண்ட் கேமரா செட்டப்ல. ஸோ வீடியோ கன்டினியூஸா பாருங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெய்லி சார்ட்டு. அந்த டெய்லி சார்ட்ல வந்து அ இப்போ நம்மளுக்கு மந்த் இந்த மந்த்ல இருந்து பார்ப்போம். இந்த மந்த்ல அ ஜஸ்ட் 3 டேஸ் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து சிபிஆர் இங்கே பிளாட் ஆயிருக்கு. இது வந்து L3, இது L4, இது H3 அண்ட் H4 கேமரா லெவல்ஸு. ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு இன்டர்செசிவ் கேண்டில். அது வந்து ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா L3 அண்ட் H3 கேமரா லெவல்ஸ் அதுவரைக்கும் கரெக்ட்டா ஹானர் பண்ணி ட்ரேட் ஆகியிருந்திருக்கு. ஸோ இது ஒரு இன்டெசிவ் கேண்டில். ஸோ நெக்ஸ்ட் 2 டேஸ் பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் கேண்டிலா இருந்தாலும் இந்த இன்டெசிவ் கேண்டில்ஸ்க்குள்ள தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு புல்லிஷ்னஸ் வந்து இதுக்கு மேல போணும். 42,000க்கு மேல போணும். அண்ட் பேரிஷ் கன்ஃபர்மேஷனுக்கு 39,550 கீழ போணும். ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மந்த்லியோட L3 கீழ போச்சுன்னா, L4 கண்டிப்பா ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கு. மந்த்லியோட அ H3 இத கிராஸ் பண்ணுச்சுன்னா, H4 லெவல் ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து மந்த்லி செட்டப். இப்ப நம்ம வீக்லி செட்டப் பார்ப்போம். வீக்லி செட்டப்க்கு நான் ஹவர்லி போறேன். ஸோ ஹவர்லில உங்களுக்கு மந்த்லி சிபிஆர் அண்ட் மந்த்லி கேமரா லெவல்ஸ் அண்ட் வீக்லி சிபிஆர் அண்ட் வீக்லி கேமரா லெவல்ஸ் பிளாட் ஆயிருக்கு. ஸோ எல்லோ கலர்ல இருக்கிறது வீக்லி லெவல்ஸு, ரெட் கலர்ல இருக்கிறது வந்து மந்த்லி லெவல். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த வீக்லி 1 வீக் தான் இந்த மந்த்ல முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா, அ இங்க ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆனது வந்து L3 L3க்கும் சிபிஆருக்கும் நடுவுல ஒரு இன்டெசிசிவ் கேண்டிலா தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆனது நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலா புல்லிஷ் கேண்டிலா ஸ்டார்ட் ஆனது. ஒரு டவுன் போச்சு. அப்படி டவுன் போனது வந்து இங்க அதாவது L3ல சப்போர்ட் எடுத்தது. L3ல சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து வீக்லி சிபிஆர் வரைக்கும் போச்சு. அ அங்க வந்து ஃபைனலா இந்த மந்த் எண்ட் அதாவது மந்த்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. வீக்லி சிபிஆர் கிட்ட ரெசிஸ்ட் ஆனதுனால அங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. பிப்ரவரி 1 பட்ஜெட் டே. அது ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன். அதாவது வீக்லி சிபிஆரும், மந்த்லி சிபிஆரும் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஜோனுக்குள்ள ஓப்பன் ஆச்சு. ஸோ அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஜோன். ஸோ நான் ரொம்ப பிலீவ் பண்ணது என்னன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் பட்ஜெட் டேல அப்படின்னு நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். ஏன்னா இந்த ஜோன்னால. வீக்லி அண்ட் மந்த்லி 2மே வந்து ஒரே இடத்துல சங்கமிச்சிருக்கு இந்த சிபிஆர்ங்கிறதுனால. அ ஸோ அன்னைக்குள்ள ஓப்பன் ஆச்சு. பட் மார்னிங் அந்த வாலட்டிலிட்டில நல்ல புல்லிஷா இருந்து மேல போனாலும், அது வந்து மந்த்லி கேமரா H3 லெவல் அண்ட் மந்த்லி கேமரா H3 லெவல். சாரி வீக்லி வீக்லி அண்ட் மந்த்லி கேமரால H3 லெவல்ஸ்ல வந்து அது ரெசிஸ்ட் ஆச்சு. அப்படி ரெசிஸ்ட் ஆனது அதுக்கு மேல போக முடியலன்றதுனால, அதுக்கப்புறம் வந்து சரியான ஃபால் எது வரைக்கும் போச்சு அப்படின்னா, அந்த ஜோன விட்டு வெளியில வந்து அ எங்க ரிஜெக்ட் ஆச்சு பாருங்க. அதாவது H3 லெவல்ல ரிஜெக்ட் ஆச்சு. மந்த்லி H3 அண்ட் வீக்லி H3ல ரிஜெக்ட் ஆச்சு. சப்போர்ட் எங்க எடுத்ததுன்னா, அதே மந்த்லி L3, வீக்லி L3. H3ல ரிஜெக்ட் ஆனது L3ல சப்போர்ட் எடுத்தது. சப்போர்ட் எடுத்து மேல போக ஆரம்பிச்சது. மேல போயிட்டு கன்டினியூஸா மேல போனது. திருப்பி ஜோனுக்குள்ள போச்சு. ஜோனுக்குள்ள இருந்து திருப்பி ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடி ஒரு 12 மணிக்கு மேல இருந்து நல்ல புல்லிஷ் ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. அந்த ட்ரெண்ட் எங்க போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அ மந்த்லி சிபிஆரோட டாப் கிட்டவும், வீக்லி சிபிஆரோட டாப் கிட்டவும் முடிஞ்சிருக்கு. ஸோ அது 2மே ரெசிஸ்டன்ஸா இருந்ததுனால, அதால மேல ஃபர்தரா போயி அ வீக்லி கேமரால S3 லெவலையோ, இல்ல மந்த்லி கேமரால S3 லெவலையோ டச் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸா இருந்தது. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு இந்த இதில தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக்ல வந்து நம்ம ஃபர்தரா நம்ம என்ன வாட்ச் பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்ல சிபிஆர் எப்படி பிளாட் ஆக போகுது? அந் அ வீக்லி சிபிஆர் எப்படி பிளாட் ஆக போகுது? அதோட S3 லெவல் எங்க இருக்கு? L3 லெவல் எங்க இருக்கு? அப்படிங்கிறத பார்த்து, அதுக்கேத்த மாரி நம்ம ட்ரேட் பண்ணணும். S3 லெவல்ல கிராஸ் பண்ணி மேல போச்சுன்னா, ஃபர்தர் H4 லெவல டச் பண்ண வாய்ப்பு இருக்கு வீக்லில. அண்ட் இன்கேஸ் L3 லெவலுக்கு அது சிபிஆர் ஒடிச்சு கீழ வந்துச்சுன்னா, டெஃபினட்டா அது L3க்கு போகும். L3 போயிட்டு
எல்3யும் பிரேக் பண்ணி ஃபர்தரா டவுன் போச்சுன்னா, எல்4 வரைக்கும் போகும். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஏன் பேங்க் நிஃப்டி அ மேல போயிட்டு இருந்தது திடீர்னு ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு. ஏன் திடீர்னு பேங்க் நிஃப்டி கீழ இருந்து அப் ட்ரெண்டுக்கு போச்சு அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி கேமராவோட லோயர் லெவல்ஸும், கேமராவோட அப்பர் லெவல்ஸும் வீக்லி அண்ட் மந்த்லி அ டைம் ஃப்ரேம்ல எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அ உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் இந்த வீடியோஸ் எல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத ஐடியா ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லுங்க. இல்ல என்னோட புரிதல் ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் ப்ளீஸ் கரெக்ட் பண்ணுங்க. நான் அதுலருந்து கத்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.